அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு வாழைத்தண்டை பொடியாக நறுக்கி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை கீழே ஊற்ற வேணாம். பாசிப்பருப்பும் அதே மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவு வச்சு அது தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். காரத்துக்காக தேவையான அதிகமாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தண்டை வேக வச்ச தண்டை, வடிகட்டின தண்டை போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு பாசிப்பருப்பையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா நல்லா தண்ணியே இல்லாமல் இருக்கும். நம்ம நல்லா கிளறி விட்டு தனித்தனியாக உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காவை அதில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம்.